தமிழ்நாடு வந்தவன் நான் யார்? இனியார் வியாபாரத்தை விளக்கம் சொன்னால் சபைக்கு விளக்கம் தெரியும். யார் எங்க அண்ணி அக்கட விக்கட வாவார்த்தை வாவாடினா அம்மா தாலிய குறுக்க விட்டு அறுத்து விடுவேன். எங்க அம்மா தாலிய நீ இல்ல எம்மனே வந்தா கூட எங்க அம்மா தாலிய அறுக்க முடியாது பொட்ட பையன். எங்க அம்மா தாலி அறுத்த 3 வருஷம் ஆனிக்கிறான். அப்படி விளக்கத்தை அடிக்கிறியா மகாராஜா கிட்ட சொல்றாரு. தமிழ்நாடு வருவதற்கு முன்பதாக முன்னாடி போறாங்களா மாமா கை குடுறா. எத்தனை படிக்கிற சொல்லுங்க? 5ஆவதா? ஸ்கூலுக்கே போனவங்க பாஸ் மார்க் நான் போட சொல்றேன். தமிழ்நாடு வருகின்றேன் என்னுடைய விளக்கம் சொன்னால் தெரியும். ஆனால் ஆமா தமிழ்நாடு வருவதற்கு முன்பதாகவும் என்னுடைய குழுவை சர்வாகவும் ஆட்சியர் சர்வாகவும் பார்வையிட மக்கள் சர்வாகவும் ஓர் மதுரை தெரிவித்துக் கொள்வதா. சரி பொங்கல் வச்சா நீ ஆடுறா போய் நாங்க ஆடுறாட்டா ஒரு வந்தான செய்யாமையா நீ எப்படி ஆட போற திரும்பி சொன்னேன் அடி வாஜரா அடி வாஜரா அடி பாரு ஒரு வந்தான செய்யாமையா
கை கால் நல்லா இருக்குதா செக் பண்ணி ஆ பாரு. சரி ஆட்டம் பகவா மந்திரம் திருத்தாயா அவரை வந்து சீன சொல்லமா. ஏய் தேவதா இங்க ஜகதே கல்புர வேண்டாம் அடிப்பேன் மொத்த லவடி கப்பால் ஒரு அரசனாகப்பட்டவர் சமநாடி வந்தால் அரசனிடத்தில் என்ன பாடல் பாட வேண்டும்? வந்த உடனே என்னடா பாட்டு பாடினா? பாட்டு அஜித் பாட்டு. என்ன பாட்டு? ஆளு மாட்டோலு மங்கள போய் சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. தூக்கி தூக்கி போட்டு அடிப்பாங்க. யார் யாரா? பாரு அந்த பக்கம் இந்த பக்கம் செக்கிங் போட்டு வச்சுக்கிறேன். கூப்பிடுறதா? மத அந்த அம்மா யாருக்கா பாத்துங்க? இப்படி பாத்துங்க, எங்க பாத்துங்க? ஐயோ சுபத்ரா அப்படியே சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. போனால் போகட்டும்.
தமிழ்நாடு வந்தவன் நான் யார் இனியார் என்று நானே நகரம் வந்தேன். துட்டு கட்டி வச்சேன் இவன் துட்டை குடிச்சிருவான் பையன் நானே எங்க அக்கா பையன் 100 ரூபாய் கொடுத்தான். என்னுடைய நாடு என்ன நகரம் என்ன குலம் என்ன சொத்தார் என்ன தாயா தந்தையா நான் எந்த குலத்தில் உதித்தவன் போய் என்ன பத்தி உனக்கு தெரியாத அலே கட்சி மணக்க கத்துற ரவுடி யாரா கராத்தா கத்துறீங்க என்ன கரெக்டா குங்கும் கராத்தா காட்டு வா காலால நீட்டா வருது கராத்தா அந்த அடிப்பானே வா ஆ என்னுடைய குலம் என்ன உனக்கு சொன்ன ஆமா தெரியும் உன் குலம்னா உன் கோயமன்னா உன் கோச்சர்னா சொல்லுங்க பயன்பா என்னுடைய குலமா சந்திர குலத்தில் உதித்தவன் நான் யார் யாரையா என்னுடைய தாய் தந்தை யாத்திரை உனக்கு என்னுடைய தந்தையோ அர்ஜுன மகாராஜ் அர்ஜுனன் நம்மளடா நீயா எந்த அர்ஜுனனா அர்ஜுனன் எனக்கு தெரியாதா எந்த அர்ஜுனனா ஓ இந்த புதுப்பட்ட அர்ஜுனனா எங்கடா எந்த அர்ஜுனனா ஓ இந்த டாட் வச்சு டேய் எந்த அர்ஜுனன்டா ஏய் அந்த மேல பட போகுது என்னடா நம்மளே எவ்வளவு லாங்ல வந்துருக்கு தெரியுமா 150 கிலோமீட்டர்ல வந்துக்கிறோம் ஒருவேளை படிச்சேன்னா ஆகுது என்ன வருதா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி போய் ஓட வேண்டியதா உள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல பார்த்து சுத்தி பார்த்தா மலை மதவா என்னுடைய தந்தையோ அர்ஜுன ராஜன் அர்ஜுனன் தாயாகப்பட்டவளோ அல்லி ராணி அல்லி ராணி அல்லி ராணி டேய் நீ ஒரு சொல்லுக்கு ஒரு ரெடி எடுத்து நீ உண்மைடா டேய் அரசனாகப்பட்டவன் அரசன ஓட்டான் எந்த சொல்லுங்க ஆமா வேலைக்கார பையனி அட பொட்ட பையா டேய் கொண்டாட்டியான ஓத்தோன்றீங்க இங்க வந்து எனக்கு பெரிய ஆம்பளை பேர் அடிக்கிறீங்க நாய் கூட மதித்தில்லை இவனை வீட்டுல இவனே வேருக்கு தச்சு போறான் இவனே சோறு ஆகிறான் நான் செத்து போடுண்டா மாட்டை ஓட்டுமே கட்டுறது இவனே பில்லாத்தினா போறது இவனே சாயம் வாரது இவனே இப்ப அதெல்லாம் யாருன்னா கேட்டாங்களா அங்க வீட்டுல காம பொண்டாட்டி செய்யுது பொண்டாட்டி கட்டில விட்டு இறங்கி இறங்காது வீட்டு இவனுக்கு நல்லா போட்டுக்கிறான் மந்து இதான் என்ன மந்தா கோயில போறது வந்து போட்டுக்கிறாங்க அங்க பொண்டாட்டி டேய் அப்படின்னா போதும் மாமா நீ உட்காருமா நான் சேர அந்த நேரம் கேட்கறாங்க வீட்டுல என்ன கோவம் தேத்தணும் நீங்க ஏமால காட்டுறாங்க ஏன்டா அழுகுற டேய் ஏன்டா அழுகுற சும்மா என்னடா வேதனை பெரிய வேதனை எனக்கு என்ன வேதனை உனக்கு வேதனை வந்து சொல்லி தீர்க்க முடியாது வேதனை வேதனை சொன்னாதான் தெரியும் சொன்னாதான் தெரியும்டா வேதனை சொல்லுவேன் மா கத்திரிப்பு கலர் போட ஏக்கா வேதனை வேதனை தெரிவிக்கின்றாயே அப்புறம் மாமா கட்டி வச்சிருந்தானு என்ன மாமாக்கா என்ன பேருடா மாமா பேர் சொல்லக்கூடாது ரெடி பப்ளிக்ல பேசுங்க இப்ப பொம்பளைங்க பாரு சுத்தி எல்லாம் ஆம்பளைங்க உட்காந்துக்கிறாங்க ஆமா ஏதோ ஒரு சருக்கு சாப்பிட்டுருப்பாங்க கொஞ்சம் குஷ்டா அப்படி பேசுவாங்க ஆமா ஆனா இந்த ஊர்ல அவள சைலண்டா பாக்குறாங்க சரி இது மாரி ஆம்பளைங்க சைலண்டா பார்த்து எந்த ஊர்லயுமே நான் பார்க்கல இதுதான் ஃபர்ஸ்ட் ஊர் ஆம்பளைங்க பேசாத ஊர் ஆனா பொம்பளை என்னத்தான் பேசுறீங்களே தெரியல பகலெல்லாம் பேசி பேசி எத்தனை விட்டு தாலியில் இறக்குறீங்க நைட்டு சும்மா இருக்குமா அதுவா வேதனை என்று தெரிவித்தாயே என்னடா வேதனை வேதனை எங்காயா வேதனையா ஓயாவு வேதனையா என்னடா வேதனை ஓயாவுக்கு எங்காயா வேதனை தான் நான் வாங்கிக்கிறேன் எங்காயா நானும் எங்காயா தங்கச்சி கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆமா ஏரிக்கு போய் வெறுகட்டு நல்லான்னு போனோம் ஆமா ஆமா ஏரியில் போய் வெறுகட்டு நேரத்துக்கு போனா எங்காயா என்ன பண்ணிச்சு ஒரு சமயம் எனக்கு வெட்டி எனக்கு தலைமலை தூக்கிட்டாங்க தூக்கின்னு வந்துட்டேன் எங்காயா என்ன பண்ணிச்சு அந்த அம்மா ஒரு சமயம் கட்டிக்கினா அந்த அம்மா வீட்டுக்கு வந்துச்சு சரி கத்திய வந்து ஏரிக்கால விட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த பேர் தான் பார்த்தேன்
வீட்டு கத்தி ஏரிக்கால விட்டுக்குது ஆ. ஐயா கத்தி அதை யானை ஆ. எப்பா கத்தி வந்து வெறுக்கு தறிகிறத்துல விட்டு வந்துக்கிறப்பா ஆ. நீ போய் கத்தி எடுத்து வாடான்னு சொல்லிச்சு சரி போனியா கத்தி எடுத்து வரலான்னு போனேன் போனா கத்திய தொட்டா ஆ. அப்படியே ஜுரம் அடிச்சுனுக்குது கொதிக்குது டேய் வெயில்ல இருந்தனால அது சூடா இருக்கும் ஜுரம் கிடையாது கத்தி கையில பிடிக்க பிடிக்க முடியல. முடியல அப்புறமா சட்டை கட்டி ஆ. கத்திய பிடிச்சுன்னு வந்தேன் ஆமா வீட்டுக்கு வந்தா கூட அந்த ஜுரம் குறையல புரியல ஐயா ஐயா கத்திக்கு ஜுரம் அடிச்சுனுக்குது ஜுரம் அடிக்குது என்ன பண்றது என்ன ஆ. எப்பா கத்திக்கு ஆ உனக்கு என்ன உனக்கு ஹெல்ப் சொல்லுமா நான் செய்யறேன் உனக்கு நான் புள்ள மாரி உனக்கு என்ன வேணுமா கஞ்சி வேணுமா காய் வேணுமா இல்ல ஆட்டுக்கறி மட்டன் சேர்வு இருக்குது என்ன பண்ணா கத்தி எடுத்துன்னு வந்தனே ஆமா கட்ட காட்டினேன் ஆ. ஐயா கத்தி ரொம்ப ஜுரம் வந்துக்குது ஆ. என்ன பண்றதுனே எப்பா ஜுரம் வந்தா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு போனியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆ. டாக்டர் எங்க கத்திக்கு ஜுரம் வந்துக்குது ஆமா. ஒரு ஊசி போடுவேன் ஆ. அவர் என்ன பண்ணாரு ஆ. டேய் முட்டாள் நீ வந்து கத்திக்கால ஊசி போட முடியாது முடியாது. நீ போயிட்டு ஆ. இந்த கத்தி அவசியம் நான் அவன்கிட்ட குறானாரு சரி அவனோட ஆச்சரியம் எடுத்துட்டு போனா ஆச்சரியம் கொண்டு போன அவனோட போனாலும் ஜுரம் குறையல ஏண்டா அவன் என்ன பண்ணா ஆ. கத்தி எடுத்தா எடுத்தா. கவர் கட்டினா கட்டினா. கிணத்துல ஒரு 1/4 மணி நேரம் விட்டு வச்சிருந்தான் ஆ. விட்டு எடுத்து பார்த்தாக்கா சில்லுன்னு இருந்துச்சு கத்தி அடா 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 கத்தி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தனே ஆ. வீட்டுக்கு வந்தாக்கா எங்க ஆயாக்கு 3 மடங்கு ஜுரம் ஆயிடுச்சு ஐயோ பக்கத்துல இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போ ஆ. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு ஆமா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு டேய் ஆம்புலன்ஸ் இருக்குடா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் போன் பண்ணு ஆ. இட்டுன்னு போட்டோம் முடியாது நம்ம உன்னை அவ்வளோதான் நாங்க ஆ அங்கதான் டாக்டர் போனா தான் ஊசி போட மாட்டேங்கிறேன் ஆமா கத்திக்கே ஊசி போடல ஆயாக்கு அங்க ஊசி போட போறேன்னு ஆ. ஆச்சரி செய்த சொன்ன மாதிரி செய்துட்டேன் எப்படி செய்தா கத்திய கட்டி 1/4 மணி நேரம் கிணத்துல விட்டு விட்டாச்சா? என் ஆயாக்கு ஒரு கவர் கட்டி ஆ. கிணத்துல ஒரு 10 நிமிஷம் உள்ள விட்டேனே ஆ. கையா அசகாது இருந்தது ஆமா தண்ணி எடுத்து விட்டதுக்குள்ள பட்ட பட்டன்னு ஆச்சு அடா 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 நான் நினைச்சுக்கேன் ஆயாக்கு ஜோரம் இப்பதான் போய் நிக்குது போய் நிக்குது. இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உள்ள ஓட்ட மாதிரி ஆ. ஒட்டுன்னு ஆ. ஆயாக்கு கை காலெல்லாம் அசிங்கினுச்சு ஆ அவர்தான் ஜோரம் பூச்சி எடுத்து பார்த்தாக்க ஜோரம் பூச்சி ஆ. ஆயாக்கு பல்லு கிணத்துல ஆயா விட்டா செத்துறோன்னு தெரியாது உனக்கு பல்லு இடிச்சுன்னு பூச்சி ஆ. ஆயான்னு ஆயா அப்பா நீ கூத்தார்வத்துல எவனா உன்னை கையில ஜாக்கெட் எடுத்து அடிச்சான அச்சனா ஆயான்னு கூப்பிடு ஆயானு கூப்பிடு அவன் 10 வர லெட்டா அவனுக்கு கை நடிக்கிறவன கை விட்டு போய் ஏய் சரி ஒரு நாள் போக